ஒன்று கொரிந்தியர் 9:24 சொல்லுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லி. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். எல்லாரும் சபைக்கு போகிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லாருமே ஆவிக்குரிய காரியங்களை கடைபிடிக்கிறோம். ஆனால் உங்களுடைய பரிசுத்தமும் தேவன் மீது வைத்திருக்கிற உங்களுடைய வைராக்கியமும் கடைசி வரைக்கும் வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் தேவனுடைய வார்த்தையை கடைபிடித்து பிடித்து கொண்டு வாழ்கிற தேவ ஜனங்களுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன். அதுதான் நமக்கு கிடைக்கிற அந்த கடைசி ஆசீர்வாதம். நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விட்டு கொடுக்கக்கூடாது. சோதனை வரும், கண்ணீர் வரும், வியாதி வரும், பிரச்சனைகள் வரும், வாலிப சோதனைகள் வரும். எல்லா சோதனையையும் தாங்கிக் கொள்வோம். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளதாக நாம் ஓடுவோம். இந்த இரவு வேளையில் தேவன் உங்களை ஆசிர்வதித்து நடத்துவாராக. God bless you. God bless you.